வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிரின் உரிமைத் தொகை இனி ரூபாய் 1000 அல்ல. உயர்த்த போகும் அதிரடியான அறிவிப்பு. திமுக போட்ட புதிய மாஸ்டர் பிளான். மகளிரின் உரிமைத் தொகை திட்டத்தில் தமிழ்நாடு வழங்கப்படும் தொகை அடுத்த வருட பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அரசு தரப்பில் இருந்து இது குறித்து உறுதியான தகவல் செய்யப்படவில்லை. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கனடா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மாநிலங்களில் எல்லாம் 1500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2026 நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்க்கட்சிகள் வழங்கப் போகும் வாக்குறுதிகளை மனதில் வைத்து ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்கள், மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்கள், அவங்களோட மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படுவது உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கிகளில் பெறக்கூடிய பெண்களும் பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கு அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படுவதில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் இப்போது வாய்ப்புகள் இல்லை. எதிர்காலத்தில் இதுவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. மாறாத ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று என்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கலைஞரின் மகளிரின் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து அனைவருடைய விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்று விளக்கமளித்துள்ளனர். முன்னதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என பேசிய தகவல் வெளியான நிலையில் இருந்து அதனை மறுத்த அமைச்சர் KS ராமச்சந்திரன் எக்ஸ் தளத்தில் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக செய்ய வாய்ப்புள்ளது இல்லை என்றாலும் கூடிய விரைவில் கண்டிப்பாக இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 ஆண்டில் 27 மாவட்டங்களில் நடந்த தேர்தல் நடந்தது. தேர்வான நபர்களின் பதவிக்காலம் வரும் டிசம்பருடன் அறிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இது மட்டும் இல்லாமல் 2026 சட்டசபை தேர்தலுக்கு ஏற்பாடுகளாகும் திமுக இப்போது செய்ய தொடங்கியுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாகவே தேர்தல் பணிகளை திமுக நகர்த்தி வருகிறது. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஊரக வளர்ச்சிக்கென தேர்தலை நடத்துவதற்கென அதற்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 2025 அதுக்குரிய இதுல கண்டிப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை உயர்த்தப்படலாம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துள்ளது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இது குறித்து அபிஷியல் அறிவிப்பு வெளிவரவில்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷன் வழங்கப்படும் முக்கிய பொருட்கள் தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலை இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.